தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவரின் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவருடனும் இருப்பதாக. இறைவா, இன்று உமது வார்த்தையை கேட்க எங்கள் இதயங்களையும் மனங்களையும் திறந்தருளும். உமது திருவுளத்தின்படி வாழும் ஞானத்தையும் அருளையும் எங்களுக்கு வழங்குவீராக. ஆமீன். வாருங்கள், இன்றைய இறை வார்த்தையை இறை பக்தியுடன் தியானிப்போம். முதல் வாசகம் எசேக்கியேல் இறைவாக்கினர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 15 முதல் 23 வரை. முதல் வாசகத்தின் சுருக்கம். இறைவன் எசேக்கியேலிடம் அவரது அன்பு மனைவி இறந்து விடுவார் என்று கூறுகிறார். இது அவருக்கு மிகுந்த வேதனையான இழப்பு என்றாலும் அவர் வழக்கமாக துக்கம் அனுசரிக்க கூடாது என்று இறைவன் கட்டளையிடுகிறார். இது இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு அடையாளமாக அமைகிறது. எசேக்கியேல் தனது அன்புக்குரியவரை இழப்பது போல இஸ்ரேல் மக்கள் தாங்கள் மிகவும் பெருமையாக கருதிய எருசலேமையும் ஆலயத்தையும் இழக்கப் போகிறார்கள். அவர்கள் இறைவனுக்கு உண்மையாக இல்லாமல் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்ததால் இந்த துன்பம் வருகிறது. இன்றைய நற்செய்தி. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 16 முதல் 22 வரை. நற்செய்தியின் சுருக்கம். ஒரு செல்வந்த இளைஞன் இயேசுவிடம் வந்து, நிலைவாழ்வை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். இயேசு அவனிடம் கட்டளைகளை கடைபிடிக்குமாறு கூறுகிறார். அவன் அவற்றை கடைபிடித்து வருவதாக சொல்கிறான். அப்போது இயேசு அவனிடம் உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து தம்மை பின்பற்றுமாறு அழைக்கிறார். ஆனால் அந்த இளைஞனுக்கு அதிகமான செல்வம் இருந்ததால் அவனால் அதை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்ற முடியவில்லை. அவன் வருத்தத்துடன் திரும்பி செல்கிறான். வாசகங்களின் மையச் செய்தி. முதல் வாசகம் நம்மை இறைவனை மறக்க வேண்டாம் என்று எச்சரிக்கிறது. நற்செய்தியில் செல்வந்த இளைஞன் இயேசுவை விரும்பினாலும் தன் செல்வத்தின் மீதான பற்றை விட்டுவிட முடியவில்லை. ஆகவே இறைவனை மறக்காமல், எதையும் இறைவனை விட மேலாக வைக்காமல் முழு இதயத்துடன் இயேசுவை பின்பற்றுவோம். சிந்தனை துளிகள். என் வாழ்க்கையில் இறைவனுக்கு முதலிடம் கொடுக்கிறேனா? இறைவனை விட நான் அதிகமாக பற்றி கொண்டிருப்பது என்ன? என் செல்வம், ஆசைகள் அல்லது வசதிகள் என்னை இறைவனிடமிருந்து விலக்குகின்றனவா? இயேசு என்னை விட்டுவிட சொல்வதை நான் விட்டுவிட தயாரா? நான் இன்னும் எதை குறைவாக கொண்டிருக்கிறேன் என்று இயேசுவிடம் கேட்க தயாரா? சற்று சிந்திப்போம். நிறைவு ஜெபம். அன்பான இயேசுவே, எங்களை படைத்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும் உம்மை மறக்காமல் இருக்க அருளும். எங்கள் வாழ்க்கையில் உம்மை விட மேலாக நாங்கள் வைத்திருக்கும் அனைத்தையும் உணர செய்யும். எங்கள் பற்றுகளை விட்டுவிட்டு உம்மை முழு இதயத்துடன் பின்பற்றும் துணிவை தாரும். எங்கள் செல்வத்தையும் திறமைகளையும் பிறரின் நலனுக்காக பயன்படுத்த உதவும். எங்கள் வாழ்க்கையில் நீரே முதலிடம் பெற அருளும். இதை எங்கள் அன்பார்ந்த இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். இன்றைய இறைவார்த்தை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இறைவார்த்தை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். ஆண்டவரின் அமைதி உங்களோடு இருப்பதாக.